ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாரம் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே அழுது ஆக்ரோஷமாக வந்துட்டு விஜய் பார்வை கத்தக்கூடிய விஷயங்கள் வருது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மழையை பார்த்து சூரியனை பார்த்து நாய் குறைக்குது அப்படின்ற மாதிரி வந்துட்டு திட்டுறாங்க. ஏன் திட்டுறாங்கன்னா இது எஃப்ஜே பண்ணுற அட்டூழியங்கள். அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பயங்கரமான சம்பவங்கள்லாம் போயிட்டுருக்கு. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் முடிகிறது அந்த போயிட்டு இருக்கும்போதே வந்துட்டு எஃப்ஜே வந்து ஒரு வாயை விடுறாரு. பெருசாக லாயர் ஃபேமிலி பேசுகிறாங்க, பேச்சாதை ஏதோ சம்திங் விட்டார். அப்பயே அவங்க வந்து சொன்னாங்க, அங்கே இருக்கிற ஜட்ஜி வந்துட்டு சைலண்ட்டாக இருக்க சொல்லியிருக்கணும், சொல்லவே இல்லை. இப்போ இந்த மாதிரி பேசுனா இவங்களோட ஃபேமிலி பார்க்குறவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதை பண்ணலாமா? ஆல்ரெடி வந்துட்டு நான் வந்து லாயர் அது இதையும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு அவங்க தான் ஆல்ரெடி லாயர் ஃபேமிலி சொல்லிட்டாங்களே, இதில் சொல்கிறதுக்கு என்னென்னு அவங்க 1008 சொல்லிட்டோம். அது அவங்களோட ஃபேமிலியை பற்றி அவங்க பேசுகிறாங்க. நீங்கள் யார் பேசுகிறதுக்கு? இதே உங்கள் ஃபேமிலியை பற்றி ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்களா? ஸோ தன்னை பார்த்து பின்ன பேசணும். அவங்க இது வரைக்கும் எஃப்ஜேவோட காதல் விஷயத்தை பற்றி பேசுறது கிடையாது. ஆனால் அவர் சபையில் வச்சு கிளிக்கிறார். அதே மாதிரி ஃபேமிலியை பற்றி பேசுறது கிடையாது. ஆனால் அவர் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கார். இப்படி பண்ணும்போது இதை வந்துட்டு யாராவது கேட்பாங்களான்னு பார்க்கும்போது விக்ரம் என்ன பண்ணுறாரு, அதை வந்துட்டு கேட்குற மாதிரி கேட்டு கொளுத்தி போடுறாரு. சரிங்களா? என்னென்னா எஃப்ஜே வந்து அதை பற்றி பேசலை, அங்கேயே வந்து இதை மாதிரி இனிமேல் வந்துட்டு ஃபேமிலியை பற்றி பேசாதுன்னு சொல்லிட்டாங்க. விஜய் பார்வதி வந்துட்டார். வந்ததுக்கப்புறம் இவர் வந்துட்டு ஒரு நிமிஷம் எஃப்ஜே, இப்போ நீங்கள் விஜய் பார்வதியோட ஃபேமிலியை பற்றி பேசுனீங்களா அப்படின்போது அவர் வந்துட்டு நான் பேசலைன்றாரு. அந்த பக்கம் வந்துட்டு விஜய் பார்வதி கிச்சனுக்கு போயிட்டாங்க, வம்படியாக கூப்பிட்றாரு. அவங்க எதை பற்றி அப்படி உங்களோட இதை பற்றி தான். அப்போ அவங்க வந்து சொல்லிட்டாங்க கிளியராக, நான் வந்து இதை வந்து சபைக்கு வந்து கொண்டு வர விரும்பலை. அவன் என்ன சொன்னானே இந்த மாதிரி வந்துட்டு லாயர் ஃபேமிலி பேசுகிறவங்க பேச்சு மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னால் எனக்கு அது பிடிக்கல, ட்ரிகர் ஆச்சே சொல்லிட்டேன். இப்போ இதை பற்றி பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. இவர் ஆரம்பிக்கிறார். யார்? எஃப்ஜே. அதுலேயும் எஃப்ஜே என்ன சொல்கிறாரு, எல்லாருமே நீங்கள் வந்துட்டு அந்த வார்டன் டைமில் வந்து இவங்க தான் வந்து சமைச்சாங்க, இவங்க தான் சமைச்சாங்கன்ற மாதிரி போர்ட்ரேட் பண்ணுறீங்க, எல்லாம் நம்பிட்டு இருக்கீங்க. நான் 3 நாள் சமைச்சேன்றாரு. 3 நாள் சமைச்சிங்களா? முதல் 3 நாள் கிச்சன்லேயே இல்லை, அப்புறம் 3 நாள் சமைச்சேன், மெயின் டிஷ் நான் தான் சமைச்சேன் அப்படின்னு இவர் இஷ்டத்துக்கு சொல்லிட்டு நீங்களாம் நம்பாதீங்க, இப்படி நம்பாதீங்கன்னு சொன்னால் எல்லாம் நம்ப மாட்டாங்களா? இன்னும் இதுன்னு அதுக்கப்புறம் அப்படியே வார்த்தைகள் முத்துது. தேவையில்லாமல் திரும்பவும் பேசுகிறாரு. செம்ம டென்ஷன் ஆகிறாங்க, வெளியே போகிறாங்க, கத்துறாங்க, போய் தனியாக உட்காடுறாங்க. வார்த்தையை அடக்க முடியல. ஏன்னா இங்கே நிறைய கேமரா வசதி இருக்குது, மைக் இருக்குன்ற காரணத்தினால வார்த்தையை அடக்க முடியாமல் தான் அப்பப்போ மைக் மறைச்சி பேசுகிற விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு தவறாக தான் பேசணும், இல்லை ரொமான்டிக்காக தான் பேசணும் அவசியம் கிடையாது. சரிங்களா? எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் வந்து இந்த மாதிரி அதனால தான் மாட்டிக்கிட்டாங்க. இப்போது தாங்க முடியல அவங்களுக்கு. அதனால் வந்து கத்துறாங்க. இப்போது இன்னும் என்னடா பேச போகிற, என்னோடய ஃபேமிலி பற்றி பேசுகிறேன், என்னோடய லவ் பற்றி பேசுகிறேன், நான் யார்கிட்ட பேசுவேன், உனக்கு என்னடா அப்படின்னு கேட்குறாங்க. இதில் என்னன்னா இதை வந்து கண்டிக்க வேண்டியது விஜய் சேதுபதி அவர்கள். ஒருத்தவங்களோட லவ்வை பற்றியோ ஒருத்தவங்களோட பர்சனல் ரிலேஷன்ஷிப் பற்றி பேசுறதுக்கு நீ யார் கேட்கணும். கேட்டால் தான் ஒரு புத்தி வரும். நீ கேம் விளாட வந்திருக்கியா, இல்லை அடுத்தவங்களோட பர்சனல் விஷயத்தில் வச்சு நீ கேம் விளாட வந்திருக்கியா? ஒரு வாட்டியாவது உன்னோட கேமை பற்றி உன்னோட பர்சனல் விஷயங்களை பற்றி அந்த பொண்ணு இழுத்துருக்குமா? நீ எதுக்கு இழுக்கிற? உனக்கு யார் இந்த உரிமை கொடுத்தது? இதே வெளியில் இருந்தால் இந்த மாதிரி பேச முடியுமா? யோசிச்சு பாருங்கள். அன்றைக்கி சொன்னார் பிரசிடென்ட் கிட்ட, எங்கள் ஏரியாவில் வந்துட்டு எங்கள் அப்பாவை ஏன்னு சொல்லிட்டு போட்டு அவருக்கு எதாவது வேலையா? இதோ இப்போ அவர் போனார் வெளியே, அவர் பாட்டு நிம்மதியாக இருக்கார். ஸோ வார்த்தைகளை விடவே கூடாது. அந்த வேலையை எஃப்ஜி தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்காரு. இவங்க வெளியே வந்து பயங்கரமாக கத்துறாங்க, ஆக்ரோஷமாக வராங்க. பார்க்கறதுக்கு பாவமாக இருக்குது. என்னடா இந்த பொண்ணுக்கு மட்டும் இவ்வளோ விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கே, அடிமை அடி வாங்கிட்டே இருக்காங்க. ஆமாம் தப்பு பண்ணாங்க, இவங்க தெரியாமல் நான் தப்பு பண்ண சொல்லவே இல்லை. ஆமாம் தெரிஞ்சு தான் பண்ணோம், அதுக்கு உண்டான விஷயங்கள் நாங்கள் அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நைட்டு கூட அமித் என்ன சொல்கிறாரு, நீ வந்து எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி அந்த பனிஷ்மெண்ட் பண்ணு, நான் யாருக்கும் தெரிகிற மாதிரி பண்ண வேண்டாம், என் மனசாட்சிக்கு உறுத்துறது, அதனால் நான் யாருக்கும் தெரியாமல் இல்லை, நான் பிக் பாஸ் தெரிஞ்சால் போதும் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க பண்ணுறாங்க. அப்படி இருக்கிற ஒரு பொண்ணை, கேம் ஆடக்கூடிய ஒரு பொண்ணை தேவையில்லாமல் இவர் மட்டும்தான் வந்துட்டு ஃபேமிலி இழுக்கிறது. அதுவும் வந்து அவங்க பேசிகிட்டு இருக்காங்க, டான்ஸ் ஆடுறாரு. இது என்ன ஆட்டிடியூட்? அங்கே இவ்வளோ நியாயத்தை பேசுகிறாங்க. சபரின்னு சொல்கிறாங்களே, சபரி கேட்கணுமா இல்லையா, இல்லை தலை கேட்கணுமா இல்லையா? ஏன் அங்கே கேட்கல? மற்றவங்க யாரும் கேட்க மாட்டாங்க. இதே இது அங்கே வந்து அரோருக்கு நடந்ததுன்னா அன்றைக்கி கனி சண்டைக்கு வராங்க, எல்லோரும் சண்டைக்கு வராங்க. சபரி சண்டைக்கு வராரு, கம்முருது கூட சண்டைக்கு வராரு. ஆனால் இவங்களுக்கு ஒரு பிரச்சனை யாரும் கேட்க மாட்டாங்க. இதுதான் ஒரு தேவையில்லாத ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்கள்.